எனக்கு பிள்ளை வார வேணும் ஐயா ஏன் பிரியமுள்ள பகவான் ஏய் சிவரே உலகத்துல இருக்க பிள்ளை பூராமே நம்ம பிள்ளைதான் உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள்லாம் நம்ம பிள்ளைகள் தான் அறவிடு அந்த விடு உனக்கு ரெண்டு பிள்ளை தந்திருக்க இல்லையா உனக்கு ரெண்டு குழந்தை தந்திருக்கம் அல்லவா ஆனமாறு ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறேன் பார்வரி அழகான ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறேன் அழகா ஒரு மகளை தந்திருக்கம் அல்லவா இன்னமாறு உனக்கு பிள்ளை ஆசை போக மாட்டேங்கு உனக்கு என்ன மாடி பிள்ளை ஆசை போகல மூத்த மகன் கடவரி பொறுக்கி வீங்கி இளைய மகன் வேலவன் பொண்ணுக்கு வீங்கி பொண்ணுக்கு வீங்கி உன் குடும்பமே வீங்கியாத்தா இருக்கு உன் குடும்பமே வீங்கியா அலைதடி எனக்கு என்று உறவுகிற ஒரு பிள்ளை வேணும் சிவனே உதவக்கூடிய பிள்ளை வேணும் சிவனே கடவர் அறியாமல் அறியாமல் எப்படி பார்வதி கிடைக்கும் கணவன் இல்லாத கை குழந்தை பார்வதி எப்படி கிடைக்கும் கணவன் இருந்து பிறந்த பிள்ளை சொன்னபடி கேட்கல சொன்னபடி கேட்க மாட்டேக்கு அதனாலதான் எனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை வேணும் சிவரே அதுதான் புருஷன் இல்லாத புத்திரை வேணும் சிவனே பார்வதி பார்வதி புருஷன் இல்லாத பிள்ளை உலகத்தில் கிடைக்காது பார்வதி ஒரு நாளும் கிடைக்காது பார்வதி அப்படியே கிடைத்தால் அது ஒன் சொல்லுங்களாரு என் சொல்லுங்களாரு உலகத்து சொல்லையே மீறிடுவான் உன் சொல்லையும் கேட்க மாட்டான் என் சொல்லையும் கேட்க மாட்டான் உலகத்து சொல்லையே மீறி நிற்பான் கேட்காரோ கேட்கலையோ கேட்கானோ கேட்கலையோ எனக்கு புருஷன் இல்லாம தான் பிள்ளை வேணும் கணவன் இல்லாத கை குழந்தை தான் வேணும் பார்வதி பார்வதி புருஷன் இல்லாத பிள்ளை உடைக்க வேண்டுமானா குறிப்பிட்ட இடத்திற்கு வருவாயா நீங்க எந்த இடம் கூப்பிட்டாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டால் நான் வருவேன் சாமி அதோ இருக்கிறவர் ஆயிரங்கால் மண்டபம் 1000 மண்டபம் 32ஆம் தூணிலே முரசு மணி மண்டபத்தில் மாணிக்க விளக்கு மரகர விளக்கு மணி விளக்கு மணி விளக்கு தோண்டார மணி விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது சுடர்விட்டு எரிந்து கொண்டு இருக்கு வேல் மந்தாடி ஏந்து குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கின்றி பிள்ளை அம்மையார பார்வரியால் விளக்கினுடைய வடிவிலே ஏந்தினாள் எத்தனை நாள் ஏந்தினாள் 32ஆம் தூணாரிலே ஆதூணாரிலே முரசுமாணி மண்டபத்தில் மாணிக்க விளக்கு மரகர விளக்கு அமர்கள் மணி விளக்கு எரியூரையா மணி விளக்கு மணி விளக்கு சுடர் வெட்டு எரியூரையா எரிந்து கொண்டிருக்கிறது சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கு ஏந்தினாள் பார்வதி எத்தனை நாள் ஏந்தினாள் 40 நாள் ஏந்தினாள் 40 நாள் ஏந்தினாள் குழந்தை கிடைச்சுதா கிடைக்குமா 41 நாளையிலே தூண்டார மணி விளக்கை தூண்டாத மணி விளக்கு சிவனுக்கு தெரியாமல் அம்மையாகப்பட்ட உமையவள் பார்வதி மெல்லவே தூண்டி வைத்தார் பார்வதிக்கு தெரியாம பகவான் விரல் கொண்டு தூண்டி வைத்தார் அடே மழு மழுவென்று 3 சுடர் முத்து போல் விழுந்தது மடி கடத்தரு கூட்டி பிடித்தார் ஆண்டவரிடம் கொண்டு ஓடோடி வருகிறார் ஓடோடி எங்கே வருகிறாள் விரித்தாடையா விரிந்தாடையா கூரையா காலமில்லை கையோமில்லை வாயுமில்லை வயிறுமில்லை பேச்சுமில்லை மூச்சுமில்லை மூச்சுமில்லை
முடியலை உண்டம் போல் உருடுகிறது முண்டம் போல் அங்கெங்கு உருண்டுகிட்டு வருகிறது அம்மை குழவி போல் அங்கம் இங்கு உருடுகிறது அம்மை குழவைக்காவது ரெண்டு பக்கம் ரெண்டு பிடி உண்டு எடுத்து பிடிச்சு அரைக்க இழுத்து பிடிச்சுக்கிட்டு அங்க இங்க பிடிச்சுக்கிட்டு அரைக்கிறதுக்கு இந்த பிள்ளைகிட்ட அந்த பிடி கூட இல்லையே ஏன் இல்லை பிள்ளை வரம் கேட்டேனே சிவனே பிள்ளை வரம் கேட்டதற்கு முண்டமத்தை தரலாமா காலில்லை கையில்லை வாயில்லை வயிறில்லை மூக்கில்லை முடியல சொல்ல போனா குழந்தைக்கு மட்டும் அழுக்கணும் மனுமண்டமா இருக்கு காலில்ல கையில்ல வாயில்ல மூக்கில்ல வாயில்ல கண்ணு இல்ல காது இல்ல சொல்ல போனா அதான் இதான்னு தெரியவே இல்ல முக்கியமான பொருளே பிள்ளை கிட்ட இல்ல ஆனன்று பெண்ணன்று தெரியல இந்த பிள்ளைக்கு நான் தாயமிருத பாலி எப்படி கொடுப்பேன் அம்மான்னு என்னை எப்படி கூப்பிடும் சிவனை எப்படி அம்மா அப்படின்னு எப்படி கூப்பிடும் எப்படி கூப்பிடும் நீதானடி கேட்ட புருஷன் இல்லாம பிள்ளை வேணும் வேலை பார்க்காம கூலிய கேட்டா அப்படிதான் இருக்கும் புருஷன் இல்லாம பிள்ளை கேட்டல்ல ஆமா இப்படித்தான் இருக்கும் ஆமா செவர் இல்லாம சித்திரம் எழுத முடியுமா யாண்டவா ஆரிகரை கண்டனானே ஏ பிரம்மா பிரம்மா புருஷன் இருந்து பிறந்த பிள்ளைய கால் நொண்டியா இருக்கு புருஷன் இருந்து பிறந்த பிள்ளை செக்காட்டமா இருந்து பிறந்த பிள்ளைய கால் நொண்டி கை நொண்டி வாய் ஊமை இருந்தா நவள முடியல நவண்டா இருக்க முடியல கண் குருடு காது குருடு கால் ஊனம் இழுவிக்கிட்டு இருக்கான் அப்பேற்பட்ட உலகத்துல நீ கணவன் இல்லாத கை குழந்தைய கேட்டடி பார்வதி அப்பறை போலாம் குணம் வரக்கூடாதுன்னு கேட்டேன் அந்த தாய் குணம் மட்டும் இருக்குன்னா அப்பன் குணம் வந்துடக்கூடாது தசமானத்துல வந்துடக்கூடாது அதனாலதான் இப்படி கணவன் இல்லாத கை குழந்தைய கேட்டேன் சரி அது இப்படி மக்க முண்டமா உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு வருது நான் எப்படி ஆண்டவா டே பிரம்மா அந்த குழந்தையை உருப்பிடித்துக் கொடுடா பிரம்மதேவா சுடலா என்ன வாடா உருப்பிடிடா பிரம்மதேவன் உருப்பிடித்தான் பேரான ஈசன் உயிர் கொடுத்தான் உயிர் கொடுத்தான் என் பெருமான் கண்ணனோ கண் திறக்கிறான் கண்ணனோ கண் திறக்கிறான் என்னையா பேர் கொடுக்கிறான் அந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கிறான் அவன் சுடர் வள்ளிவில் பிறந்த பிள்ளையா பிறந்த பிள்ளையா என்று பெயர்
இப்பதாண்டா வயிறு பசிக்கு. எனக்கு லேசா இப்பதாண்டா வயிறு பசிக்குடா. அம்மா இப்பதான் உனக்கு பால் கொடுத்தா. அம்மா கொடுத்த பால் அரை வயிறு கூட நிறையலையப்பா. தாய் பால் உண்டு மாறா தரைய விட்டு எழும்ப மாட்டோம். தரைய விட்டு எழும்ப மாட்டோம். மாறா பால் உண்டு மாறால் இந்த மண்ணை விட்டு வளர்வது கிடையாது. மண்ணை விட்டு வளர்வதே கிடையாது. அம்மா கொடுத்த அமிர்தம் எனக்கு அரை வயிறு கூட நிறையவில்லை. அரை வயிறு கூட நிறையவே இல்லை. வயிறு நிறைய அண்ணன் மருந்துவராகவே இருந்தால் தில்லவனம் போக வேடும் போக வேடும். வருகிறாரே அவன் மாயாண்டி மையான சுடுகாடு வருகிறாரே. மையான சுடுகாடு எப்படி வருகிறார்? தொட்டில் விட்டு கீழிறங்கி செல்ல பிள்ளை மாயாண்டி சுடலை. மாயாண்டி சுடலை பாலனை போல் இருந்தவன் படை போல் வடிவம் கொண்டு குழந்தை போல் இருந்தவன் கொடிமரம் போல் வடிவம் கொண்டான். எப்படி வருகிறான்? ராமாரிஷாமும் சரிஷாம வேளை உண்டு திண்டு ஊரடங்கு ஒரு சாம நேரம் காத்தடித்தா இலையாடாது. காவு கொள்ளக்கூடிய வேளை நஞ்சு தின்றால் நெஞ்சருக்கு நடிச்சாம வேளை. எங்க வருகிறார்? என் ஆடவர்தல்லூர் மாநகரிலே ஆளுகின்றாரே. ஆண்டு வருகிறானே. என் பேச்சுடைய வாசனை என் பேறு பெற்ற மாயாண்டு. பேறு பெற்ற மாயாண்டு மையாரம் புறப்படுகிறார். மையான எப்படி புறப்பட்டு வருகிறாங்க? என் அப்பரார ஈசன் மகனார இந்த சுடலை மாடல் மகனான சுடலை மாடலும் அவ வெள்ள நல்ல குதிரையிலே வகையில் வெடித்து வாரானே சுடலை ஐயா தலையில் ஒரு தாமரை கல்மணிகளே அறையில் ஒரு சல்லடம் அண்டி மணி வல்லை ஆட பந்த ஒரு கையே ஆன பந்த ஒரு கையிலே ஆடி ஒரு கையிலே
வேகிறா பிராமண பெண் இருந்து வேகுதாள் 7 மாத்த சூலி 7 மாத்த ஜோலி தலப்புள்ள சூலி மையானத்திலே வேகிறா மையானத்து வேகுதா சந்தன கட்டையிலே சமமிருந்து வேகிறது சமமிருந்து வேகிறது பூவரசங்கட்டையிலே விடமிருந்து வேகிறது விடை இருந்து வேகிறது கொண்டையில் வெடித்தது கொழுந்து விட்டு எரிகிறது கொழுந்து விட்டு வேகிறது மண்டையில் வெடித்ததை வார மட்டும் முக எழும்ப வாழ மட்டும் முக எழும்ப யமதரும ராஜாக்கள் 7 பூரம் துருத்தி போடுறான் 7 பூதம் துருத்தி போடுகிறான் அடே கட்டை மறியக்கூடிய வேளையிலும் கருத்த பாண்டி சுடலை கருத்த பாண்டி சுடலை ஓட்டமும் வேறு நாடையா ஓடி வாரார் சுடலை ஐயோ மையாரம் வாராரே மாயாடி சுடலை ஐயோ வளர்ந்திருந்த இடத்தை வாரம் இடத்திருந்து வளர்த்த வாரம் முட்டாங்கள் ஓடுவார் மூட்டத்தை விரிப்பார் கால் மாடு வேகம் தலைமாட்டை எடுக்கிறார் தலைமாடு வேகம் கால் மாட்டை எடுக்கிறார் பிஞ்சு பிடிங்கிறார் பிஞ்சு பிடிங்கிறார் ஆண்டவன் ஈசன் மகனாகப்பட்ட சுடலை ஆண்டவன் மாயாண்டி சுடலை அந்த தில்லை வரை காட்டிலே செஞ்சுடர் கடத்திலே செஞ்சுடர் களத்திலே வந்து வேட்டையாடினான் மாயாண்டி சுடலை இரவெல்லாம் வேட்டையாடுதான் மையானத்திலே வேட்டையாடிய மாயாண்டி விடிய காலம் போல விடியாங்கள 4 மணிக்கெல்லாம் அம்மா கருக்கல்ல போட்டு அழகா நித்திரை செய்து கொண்டிருக்கிறாளே கருக்கல்ல நம்மள தொட்டில போட்டு அம்மா நித்திரை பண்ணனால விடிய வரைக்கும் தூங்கிட்டோம்னா என்னுடைய மக்க போய் உள்ள மண்ணு மாறி தூங்கு நினைப்பா இல்லையா கருக்கல்ல இருந்து விடிய 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 மையானத்துல கொள்ளை அடிச்சிருக்கோம் சரி விடியாங்கள 4 மணி 4:30 மணி ஆயிட்டு அம்மா எந்திரிக்கு அதுக்கு முன்னாடி மின் படுத்த பிள்ளை போல தொட்டில வந்து படுத்துக்கிட்டாளே ஆமா வீர் வீர்னு அழுதாரு தொட்டில கிடந்து என்று வயிறு வழித்த பிள்ளை ஓலவின் அப்பன் மாயாண்டியான சுடலை மாயாண்டியான சுடலையா விம்மி விம்மி அழுகிறா விம்மி 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 அழுகிறா ஆகா பால் குடிக்க நம்ம பிள்ளை வயிறு பசித்தில்ல அப்பா அழுதா வயிறு பசித்தில்ல அழுதா என்று தொட்டிலை நீக்கி குழந்தையை தூக்க வருகிறாள் குழந்தைய ஓடோடி 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 வந்து தூக்க வரா இதுக்கு முன்னால பிள்ளைய தூக்க வரும்போது பிச்சிப்பு வாட அப்படி கப்ப கப்ப கப்பட மடக்கும் தொட்டில நீக்கிறதுக்கு முன்ன குட்டி சந்தன வாட ஜவ்வாது வாட ஜவ்வாது வாட மல்லிகைப்பூ வாட மல்லிகைப்பூ வாட அப்படியே கப்ப 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 கப்பன்னு அடிச்சுது கப கபன்னு அடிக்கு பக்கத்துல போனதும் அன்னைக்கு பிள்ளை அழுத சத்தம் கேட்ட உடனே பார்வதி ஓடோடி வந்து தொட்டில நீக்கிட்டா ஒரே சமவாட பிணவாட தாறு மாற அடிக்கத்தானே செய்யும் மயானத்துல போன பிள்ளைக்கு மேல என்ன வாட அடிக்கும் பிணவாட அடிக்கும் சந்தன சம்பாது வாடைய அடிக்கும் கிடையவே கிடையாது ஒரே வாட பிண நாத்தம் அது பக்கத்துல போன பிறகுதானே தெரியுது இந்த பிள்ளை இனி ஆகுமா ஆகாது மயானத்துல பிணத்தை தின்னுட்டு வந்துங்க படுத்துக்கிட்டானே பிணவாட அடிக்க ஒரே சமவாட பிணவாட தொட்டிலுக்கிட்ட போக முடியல அதுக்கு ஜவ்வாத அடிக்க முடியும் ஆண்டவராரி கரை கண்டரார சிவபெருமா கரை கண்டரான தொட்டிலை நீக்கிறாள் பார்வதி குழந்தையை தூக்க வருகின்றாள் ஓடோடி தூக்க வருகிறாள் பிள்ளை மேல் என்னவாறு அடிக்க கண்டாள் ஜமவாட பிணவாட அடிக்க கண்டாள் தாறுமாறா வீசுது ஒரே நாத்தம் பொறுக்க முடியல தொட்டில நீக்கவே முடியல சரி அடேங்கப்பா சவச்செடியும் பிணச்செடியோ எம்மா பிணச்செடியோ
தெரியுதப்பா பிள்ளையா தெரியலையே இது பிணத்தீன் திங்கெல்லாம் பிறந்திருக்கான் மதடையாக தெரியவில்லை மாடனாக தெரிகிறான் மாட தேவதையா தெரிகிறானே கைலாசத்திலே பிணம் இருந்திருக்கு நல்லா சாப்பிட்டுட்டான் கைலாசத்துல பிணம் இருந்திருக்கு நல்ல தின்னுட்டு வந்துட்டான் நாளை கைலாசத்துல பிணம் இல்லைன்னு வச்சுக்கோ பிணை இல்லன்னா ஒண்ணு என்ன நைட்டோட நைட்டா ஜோலி முடிச்சிருவானே தூக்கி முடுங்கிருவானே மையான கலந்த பிள்ளைக்கு இந்த கைலேங்கிரி மலைக்கு இடம் உண்டா இந்த பிள்ளை நமக்கு இனியாகாது இனியாகாது கைலாசத்திலே ஆகாது இந்த பிள்ளை இந்த வெள்ளியங்கிரி மாமலைக்கு ஆகாது அம்மையான பார்வரியா தரையிலே விட்டெறிகின்றாள் தலையிலே தூக்கி விட்டெறிந்தாள் மகரே மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலை மாவிழத்தை கலந்ததினால் மாணிக்க கைலாசத்துக்கு நீ ஆகாது மகனே நீ மாணிக்க கைலாசத்துக்கு ஆகாத மகளே நீ பூலோகம் தாண்டா போகணும் நீ பூலோகம் தான் போகணும் பூலோகம் போக வேண்டுமா நான் சும்மா போக மாட்டப்பா நான் சும்மா போக வேணாம் அப்பா கைலாசத்துல எனக்கு கால் நிறுத்தணும் கால் நிறுத்தணும் 8 நாளா நான் ஊட்டுக்களம் பார்க்கணும் 8 நாளா நான் ஊட்டுக்களம் பார்க்கணும் அப்பதாப்பா நான் பூலோகத்துக்கு போவேன் அப்பதான் நான் பூலோகத்துக்கு போவேன்பா ஆண்டவன் ஈசன் மகரான இந்த மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலை 8 நாளா ஈசன் மகன் சுடலை ஐயோ ஊட்டுக்காலம் பார்க்க வேணும் உத்திரமூர்த்தி மாயாண்டி என் மகரே சுடலை ஐயா மகளே மாமிசத்தை கலந்ததினால் மாணிக்க கைலாசத்துக்கு நீ ஆகாதுடா மாமிசத்தை கலந்ததினால் மாணிக்க கைலாசம் இனி ஆகாது அப்பா பிறந்தது ஒரு இடம் நான் வளர்ந்தது ஒரு இடம் நீ போக சொல்வது ஒரு இடம் நீ போக சொல்வதே ஒரு இடம் கைலாசத்திலே பிறந்ததுக்கு எனக்கு அடையாளம் வேணுங்க அடையாளம் சின்ன வேணும் என்ன அடையாளம் கேக்குறான் குடை விழா கேட்கான் கொடை விடா கொடை கேக்கா மான்மா இருக்கா பூமா இருக்கா இது குடை விழா கேக்கா ஆயாண்டி கோதண்டன் ராமன் வில் விளைக்கணும் கொடுமையில் அந்தட்டனும் என் கதை பாடணும் என் கதை பாட வேண்டும் நான் இருந்து கேட்கணும் நான் இருந்து ஜம்மனம் ஓட்டுக்கு கதையை கேட்கணும் அப்படி கேட்கணுங்கானா ஆமா அதார கேட்டேன் ஆண்டவன் ஈசன் மகனாக வெட்ட மாயாண்டி சுடலை மாயாண்டியான சுடலை அதாவது கைலாசத்திலே வடக்கு கோட்ட வாசல்ல வடக்கு கோட்ட வாசலிலே ஒரு சின்ன பீடத்தை அமைத்து பச்சரிசி சாதம் பொங்கி தேங்காய் வள உடைத்து வைத்து அப்படியே கத்தரிக்காய் உடம்பு கருத்த பாண்டிக்கு படப்பு போட்டான் படப்பு போடுறான் அவன் ஏத்துக்கிடுவானப்பா மிலிட்டரி சாப்பாட்டுக்கு எல்லாம் அலையுவான் என்னப்பா மிலிட்டரி சாப்பாடு எல்லாம் கேட்பான் அவன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவான் சைவ சாப்பாடு பக்கத்திலே ஆகாது அப்பா சைவ வடப்பையன் ஜடரத்துக்கு ஆகாது ஆண்டவனார ஈகன் மகனார இந்த மாயாண்டி சுடலை என்ன கேட்கிறான் இந்த மாயாண்டி என்னமா கேட்கிற பேச்சு மகரே பேச்சு மகன் மாயாண்டி வேறு பெற்ற சுடலை மாடல் கைலாச வாசலிலே வடக்கு கோட்ட வாசலில்
கேக்கா என்ன கேக்கா என்ன என்னமா கேட்கிறாய் எப்பன் வாயாண்டியான் உடலை மாடனுக்கு உடலை மாடனுக்கு எனக்கு எட்ட ஆற வீடம் வேணும் ஏணி வைத்து மாலை சாத்தி கும்பகலச ஏற வேணும் குச்சி மாலை ஆற வேணும் அவருக்கு கொண்டு முகம் கொடுக்கணும் கண் மூக்கு செவி கொடுக்கணும் கருப்பு முகத்துல ஐயா கடுகடுன்னு நிப்பான் கருப்பு முகத்துல இந்த மாயாண்டி சுடல கட்டு 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 கட்டுன்னு நிப்ப சந்தன முகத்துல இந்த சந்தன முகத்துல இந்த மாயாண்டி சாந்தமாக ராஜ தோரணையில இருப்ப ராஜ தோரணையில இருப்பான் ராஜ தோரணை அப்ப சாந்தமா தான் இருப்பான் அப்படியே அது வேற இருக்கா மாயாண்டி ஏய் சுடல என்ன கேக்குறான் இந்த மாயாண்டி மாயாண்டி கருத்த பாண்டி என்ன கேக்குறான் எட்டார வீட வேணும் ஏணி வைத்து மாலை சாத்தி வெங்கலத்தால் வீடம் அமைக்கணும் வெள்ளியால் கும்ப கலசம் வெங்கலத்தால் பீடம் வெள்ளியால் கும்ப கலசம் குச்சி மாலை ஆற வேணும் குச்சி மாலை ஆரம் சாத்தணும் என் முன்னின்று மாலை சாத்த கூடாது பின்னன்று முன் சாத்தரும் மாலை கரெக்டா பின்னால நின்று மின் சாத்தணும் மாலை சாத்திரவங்களுடைய பாதம் என் முன்னால நெஞ்சுக்கு எதிர நிக்க கூடாதுட்டான் ஏணி வச்சுதான் எனக்கு மாலை சாத்தணும் எட்டார வீட வேணும் ஏணி வைத்து மாலை சாத்தருப்பா எட்டாத பீடம் போடணும் ஏணி வச்சு மாலை சாத்தணும் கும்பகலத்தை ஏத்தணும் குச்சி மாலை ஆரம் சாத்தணும் என் கதை பாடணும் நான் இருந்து கேட்கணும் தேங்காய் பழம் படப்பு என் மார்பு விரிக்கி நிக்கணும் இந்த உலகத்துல எத்தனை கனி இருக்கோ இருக்கோ அத்தனை கனிய முன்னால வந்துடணும் இந்த ஒரு தேங்காய் ரெண்டு பழத்தெல்லாம் உடைச்சு ரெண்டு பத்தி குச்சி அது வாங்க கோயில்ல உடைச்சிக்க அங்க ஆகாது ஆமா இங்க எனக்கு ஜாமிக்கு ஓட இங்க ஆகாது எனக்கு தேங்காய் வீட்டுல ஓட அது இங்க ஆகாது தேங்காய் பழம் ஓட படப்ப என் மார்பு விரிக்கி நிக்கணும் மலையில உள்ள கனியெல்லாம் என் மார்பு விரிக்கி நிக்கணும் சரி அந்த தர்பூசணியை கொண்டு வந்து என் படப்புல ஏத்தணும் தர்பூசணியை உன் தலையில வச்சு கொளுத்திடுவா அது இங்க ஆகாது ஆகாதோ அப்பந்தான் நான் ஏத்துக்கிடுவேன் சும்மா அந்த ஒரு தேங்காய் ரெண்டு பலாப்பழத்தை வைய ஆப்பிள வைய ஆரஞ்ச வைய கொய்யா வையும் மாம்பழம் வைய என்ன பழம் வச்சாலும் ஏத்துக்கிடும் பலாப்பழம் 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 தான் பலாப்பழம் சரி இருக்கட்டும் ஆமா என்ன ஆகாக பலாப்பழம் படப்பை ஏத்தணும் சரி இந்த தர்பூசணி மட்டும் என் முன்னால வந்துடக்கூடாது தர்பூசணி ஆகாது நம்ம உடுக்காரனுக்கு அந்த தர்பூசணி தானே பிடிக்குமுங்க அது அவன் பழமா சாப்பிடுவான் அதுல தண்ணி அவன் மானிட பிறவி அவன் சாப்பிடுதான் வீட்டுக்காரி சாப்பிடுதா குழந்தையா சாப்பிடுவா நீ சாப்பிடுவியா நான் சாப்பிட மாட்டேன் நான் மட்டன் அடிக்கக்கூடியவன் மட்டன் அடிப்பேன் எனி டைம் அந்த நாத்த பிண நாத்தத்திலே இருக்கக்கூடியவன் அதான் கொஞ்சம் விலை கம்மியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நம்மளுக்கு வந்து பிண நாத்தம் இருக்கணும் அதான் விலை கம்மி ஆமா அப்பதான் நம்ம வயிறு ஏக்கும் விலை எங்க கம்மியா இருக்கு அங்கதானே ஓடுது அந்த கனியெல்லாம் நம்மளுக்கு மூக்க சுளிக்க வேண்டியது வந்துரும் சுளிப்பியோ சரி 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 அந்த தொட்டுல நீக்கிறதுக்கு முன்னாடி அடிக்க பாரு சவவாட பிணவாட சரி அதுதான் நம்மளுக்கு தேவை ஆண்டவரார ஈசன் மகன் மாயாண்டி கேட்கிறா அந்த மாயாண்டி என்ன கேட்கிறா எனக்கு எய்த்தால என் தம்பிக்கு போடு முண்டனுக்கு தம்பிக்கு பாடு நிலையத்தை ஓடு முட்டையோடு முருங்கைக்காயோடு சட்டியில வைக்கிறவனுக்கு சோறு முட்டையோடு முருங்கைக்காய் சட்டியில சோறு வைக்கணும் சட்டியிலையும் என்ன சட்டிப்பாரு அதுதான் பெரிய அப்ப சட்டி அதுவா அப்பச்சட்டி தான் என்ன சட்டி மண் சட்டி மண் சட்டி வட்டம் சேர்ந்த குண்டு சட்டி வட்டம் சேர்ந்த குண்டு சட்டி வைக்கிறான் பாரு அப்பன் மாயாண்டி ஈசன் சுடலை மகன் கேட்கிறான் ஈச மகளான மாயாண்டி என்ன கேட்கிறான் 7 வரன் கட்டறிந்த மாயாண்டி கேட்கிறான் எப்படி கேட்கிறான் எனக்கு ஒரு கோட்டை அரிசி போங்கி ஒரு படப்பா போட வேணும் அரிசி போங்கி ஒரு படப்பா போட வேணும் அரிக்கரையணும் 6 கோழை எடுக்கறையணும் 7 கிட்டா 6 கோழி இழுத்தறியோட 7 கிடா சூலாடு ஒரு வரேன்னு சொல்லு பன்றி ஒரு வரேன்னு சூலாடு ஒரு வரேன்னு சொல்லு பன்றி ஒரு வரேன்னு சொல்லு மாறி ஒரு வரேன்னு இது வெள்ளங்குட்டி ஒரு வரேன்னு சொல்லு மாறி ஒரு வரேன்னு அரிக்கரையா 6 கோழி எடுக்கறைய 7 கிடா 6 கோழி
அடுத்த ஜாமம் 7 வரன் கட்டணும் அப்பா. 7 பரன் கட்டணும். என்ன ஞாபகத்துல இருக்க? என்ன? காரானை ஒரு வரேடு, கரும்பன்றி ஒரு வரேடு, ஒரு வரேடு, கருமன்றி ஒரு வரேடு, சூலாடி ஒரு வரேடு, சொல்லு பன்றி ஒரு வரேடு, சூடாடு ஒரு வரேடு, சூடு பன்றி ஒரு வரேடு, துள்ளுமாறி ஒரு வரேடு, துவளங்குண்டி ஒரு வரேடு. பழி செய்யும் போது நேரா நெஞ்சு போட்டு அக்கம் பக்கம் பார்த்தன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி நெஞ்சு போட்டுருவான். வாய்க்கால்குள்ள முக்கிடுவேன். சரி அம்மா, ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஜாக்கிரதை, அறிஞ்சு அறியாம சின்னஞ்சிறு பிள்ளைகள், என்ன விளையாட்டு, சின்னஞ்சிறு பிள்ளைகள் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இருக்கும் இருக்கும், அதெல்லாம் சமாளிக்கணும். 7 வரன் கட்டி கடைசி வரன் இருக்கு பாரு. ஏசி பரனு ஒரு நரபலி ஒண்ணு எனக்கு கொடுக்கணும். ஓ நரபலி, நரைச்ச தலைய கேட்க, நரைச்ச தலைய கேட்கல, மனிதனை பழி கேட்க. ஓ மனிதனை உயிரோட பழி கேட்க. நரைச்ச தலை கேட்டாதான் எல்லாரும் டை அடிச்சிருவாங்களே, அதுதானே கேட்டேன். வாட்டுருவாமனு கொண்டு சுடலைக்கு. நம்மட்டெல்லாம் நரைச்ச தலை ஒருவரும் இல்ல, ஒருவரும் இல்ல. ஆமா, உயிருக்கு பயந்து மைய தடவிட்டாங்க. சரி, ஆமா, அங்க மனிதனை பழி கேட்க, மனிதரை பழி கேட்க. மனிதனை பழி கேட்க. எந்த பழி கேட்டாலும் தருவண்டா. ஏ மகனே சொடலா, எந்த பழி கேட்டா மாயாண்டி அந்த பழி மட்டும் கேளாத தரமாட்டேன். அந்த பழி மட்டும் கேளாதடா, தரமாட்டேன்டா. அப்பா, நான் அரைபலி வாங்காமல் இந்த மாயாண்டி சுடலை செல்ல மாட்டேன். பூலோகம் போக மாட்டேன். ஆண்டவனுக்கு கண்ணீர் பெறுகிறது. கண்ணீர் பெருகினது. திருடன கன்னிமார்கள் 2 பேர்கள் நடனமாடினாள். 2 பேர்கள் நடனம் ஆடினார். ஆண்டவன் கண்ணீர் விந்தாரன் பூமியிலே விழுந்தது. அந்த பூமியிலே விழுந்தது. அரை ஆண்டவன் பெருவிரல் கொண்டு தோண்டினார். விரல் கொண்ட அப்படியே தோண்டினார். அதிலே ஒரு மகன் பிறக்கிறான். எப்படி பிறக்கிறான்? ஒரு கையிலே பேய் முகம், ஒரு கையிலே மணிமகுடம், ஒரு கையிலே மணிமகுடம். அந்த மணிமகுடத்தையும் பேமுகத்தையும் கண்டவுடனே பேமுகத்தை கண்டவுடனே ஆராடி ஓடுவான், ஆராடி ஓடுவான் அழகு சுடலை மாட. மணி மகடத்தோடு பிறந்தனால் மகடக்கார பிள்ளை என்று மகடக்கார பிள்ளை என்று உனக்கு பட்டம்பா. ஏய் மகரே, மகனே, நரபலி நீ கேட்ட, நீ நரபலி கேட்க. நரபலி ரத்த வாட தருவாண்டா. நரபலி ரத்த வாட என் மகன் தருவாண்டா. கைவெட்டு, நாக்கு வெட்டு, கடியாப்புல ரத்தம் கொடுப்பாப்பா. மையான திரள தருவான்பா. மையானத்துல திரள என்ன கேட்டா? என்ன கேட்கா? ஆலயத்துல ஓடுதாம்பார் படப்பு. படப்பு என் பிள்ளைகள் தான் சாப்பிடுது. ஆமா, காலையில மையானத்துல எனக்கு ஒரு உருண்டை சார வேணும். ஒரு உருண்டை சாரம் மையானத்துல வேணும். கருஞ்சாவல் ரத்தம், ரத்தம், கரும்பன்றியின் ரத்தம், ரத்தம், கருங்கிடாயின் ரத்தம், ரத்தம். என் மகன் விடுகிறாம்பார் கடியா பிள்ளை. கனியாப்புல ரத்தம், ரத்தமும் சோறும் கலந்து மண் உளமுடியிலே வைத்து யார் மேல் மனம் கொண்டு வருகிறனோ அவன் பின்னும், அவன் பின்னும் எனக்கென்று பிறந்தான என் மகன் தெய்வ கனியாப்புள்ள. தெய்வ கனியாப்புள்ள முன்னும் மார்பிலே வேஷையிட்டு வேஷிட்டு மையானனை கொண்டு வரணுப்பா. மையான கரக்கினி கொண்டு வரணும்டா. காத்தடித்தா இலையாடக்கூடாது. காவு கொல்லக்கூடிய வேலை. நெஞ்சிருந்தால் நெஞ்சு அறுக்கும். நடுச்சாமம், நடுச்சாம வேலை. இல குடுங்காத நேரத்துல மையானத்துல நிப்பட்டா. என் மகன் தெய்வ கடியாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடுவான். எப்படி சொல்லி அழைப்பான்? பேய்களுக்கு ராசாரியே பேரு பெற்ற ஏ பேத்தேவார இந்த விட்டு வாங்க வேணா, வாங்க வேணா, அலறல் கொடுப்பேன், வாங்க மாட்டேன். அப்படியே அரல் குடுப்பண்ட குரல், வாங்க மாட்டேன்டா, வாங்க மாட்டேன். மேல கோட்டை கீழ கோட்டை வாசல்ல ஏய் பேத்தேவார பேய்களுக்கு ராசாடி பேரு பெற்றவரே ஒரு இந்தாவடி 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 அறிவோ மச்சா. ஆவிடு
மண் உளமுடிய ஆகாயத்தில வாங்கி செல்வேன். ஆகாய மார்க்கமா உன்னை அப்படி வாங்கி செல்வண்டா. ஏய் ஏய், நிக்கட்டா நின்னுடா போகட்டா நின்னு. வட்டி வந்திருக்கு முதல் வரலங்க. அந்த வருஷம் ஒரு உருண்டை சாதத்தை வாங்கி தந்துட்ட. சரி இதே மாதிரி அடுத்த வருஷமும் ஒரு உருண்டை சாதத்தை தந்துரு. அம்மா மகடக்கார பிள்ளைகிட்டே சொல்லிடுவேன், நான் கூட ஏத்துக்கிட்டப்பா. கொடையை ஏத்துக்கிட்டான் கல்யாண மாசல. சந்தோஷப்பா. ஆமாப்பா. அடுத்த வருஷம் இதே சாப்பாட்டை வாங்கி கொடுத்துரு. மக்களை காப்பாத்துவேன், உன்னைய காப்பாத்துவேன், நாடு எங்க செழிக்க வைப்பேன். சரி அப்படின்னு மையானத்திலே சொல்லிடுவான். ஏர் அப்பரார ஈசன் மகனார மாடான சுடலை ஈச மகனான மாடனான சுடலை ஐயா மையாகான திரளவு வேணும், மணிமகிடம் தட்ட வேணும், பாடம் பூதையாக்க வேணும், மாயாணி சுடலை ஐயா மாறாரே சுடலம் மாறானே எங்க எங்க ஏகி வாரா எங்க எங்க ஏகி வாரா இதெல்லாம் பூலோகத்துல தான் கிடைக்கும். இதெல்லாம் பூலோகத்துல என் மக்கள் உனக்கு தருவாங்க. என்ன கேட்டாலும் ஆமா, நீ கேட்டது எல்லாமே உனக்கு அது கரெக்டா கிடைக்கும். நீ கேட்டது நினைச்சது நடக்க போறது எல்லாமே என் மக்கள் தருவாங்க. ஏற்கனவே அம்மா மாமிசத்தை சாப்பிட்ட உடனே என்ன வேண்டான்ட்டாப்பா. மாமிசத்தை கலந்த உடனே என் தாயானவள் வேண்டான்னு தூக்கி தூர போட்டுட்டா. தாய் வேணுமில்ல, தாய் இல்லாத பிள்ளைன்னு தரையில எல்லாம் கொட்டுவான். நான் பூலோகம் போனோம்னா எனக்குன்னு ஒரு தாய் வேணும் அல்லவா. அப்பா என் மகரே மாயாண்டி சுடலை மாயாண்டியான சுடலையா நரக சொர்க்கங்காத்திருக்காளை அந்த நாயகி வேட்சி நாயகியா பேச்சி அம்மாளும் அம்மா நரக சொர்க்கம் காக்காளே தாயி என் தாயாரை வேட்சி ஓடி வருகிறாள். எங்க ஓடி வருகிறாள்? அவதில்லவனே வேட்சியவா வேட்சியவா
பேச்சு தில்லவர பேச்சு சுடுகாட்டு பேச்சு மயான பேச்சு மலை பேச்சு மலையழகு மலை பேச்சு மலையழகு மலை பேச்சு குழி பேச்சு குச்சி விட்டு பாப்பாத்தி அவ யாரு குச்சி விட்டு பாப்பாத்தி அந்த பேச்சு அம்மாதான் தாயி என் அம்மையார பேச்சு பிரம்ம சக்தியோடு பிரம்மகுல சக்தியோடு பேராறு சுடலையோடு பேரான சுடலையோடு என் தாயார பேச்சு பேச்சு ஆக்குவரம் அடிக்குவரம் அதிக கோடி வரங்களை வாங்கினாள் ஆக்குவரம் அழிக்க அதிக கோடி வரத்தையும் வாங்கினமல் கொல்லவரம் எல்லவரம் கொடுக்குவரம் அழிக்குவரம் கொடுக்குவரம் அழிக்குவரம் கோடியான வரத்தையும் வாங்கி கொண்டு தீராத நோய்கள் எல்லாம் திருநீட்டா தீர்க்கக்கூடிய வரம் அடி வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு இனப்பரவர மாயாண்டி சுடலை மாயாண்டியான சுடலை எங்கே வருகிறான் இந்த மாயாண்டி எங்கே வருகிறான் இந்த மாயாண்டி வெளிநாடு ஓகும் பிள்ளாய் வைத்த பிள்ளை கருப்பசாமி வாய்த்த பிள்ளை கருப்பசாமி தென்னாடு போய் வாப்பா சரி இல்லப்பா இல்லப்பா நீ அப்படியே மேல்நாடு போய் வாப்பா மேல்நாடு போய் வாப்பா ஆமா நான் தென்னாடு போய் வாரேன்டா நான் தென்னாடு போய் வாரேன்டா என் செல்ல பிள்ளை சுடல போய் வாரேன் வடநாடு ஓகும் பிள்ளாய் வைத்த பிள்ளை கருப்பசாமி கருப்பசாமி கீழ்நாடு ஓகும் பிள்ளாய் கிருளையுள்ள இருளப்பனை கிருவை உள்ள இருளப்பனை மேல்நாடு ஓகும் பிள்ளாய் மேலும் பெற்ற சட்டாமணி சட்டாமணி தென்னாடு நான் புறப்படுதப்பா தென்னாடு போய் வாரண்டா செல்ல பிள்ளை மாயாண்டி யானை சுடலை மாயாண்டியான சுடலை தாயாருக்கு தண்டியல் தரக்கு வெள்ள குதிரைகளோடு தனக்கு வெள்ள குதிரைகளோடு ஓடு ஓடு என்று என் பொல்லாத மாயாண்டி சுடலை பொல்லாத மாயாண்டி ஆளுகுடி மாயாண்டி இந்த ஆளுகுடி அனவர்தநல்லூர்ல இருக்காமல்ல இருக்கல்ல அனவர்தநல்லூர்ல இருக்கின்றான என் அப்பன் மாயாண்டி சுடலை அப்பனான மாயாண்டி சுடலையா என்ன மாயாண்டி சுடலை ஐயா மாறானே மாடல் நாவல் அஞ்சாநேர ஓரத்திலே அனவரத நல்லூரிலே 1008 தேவாரைக்கும் அண்ணாவி சிவனடைந்த பெருமாள் லாட சந்நியாசி அரகுமாகந்தவசுடார் தவசு தம்பூரா தாயார வேட்சியோடு தக்கந்தாளவா மாடரோடு சத்தாரிய முண்டரோடு ஐயனுக்கும் ஐயன் நான் ஆரியங்காவோ ஐயன் மாறான தலவமாடு ஒண்டி கொள்ளை இருளப்பான ஒளிமுத்து பலவேச காரடோடு மாடனோடு சுடலையோடு சத்ராரி மண்டலோடு ஆகாச போத்தியோடு சட்டநாரங்கேந்திர பால் சங்கிலே ஊரத்தார் ஆரியப்பட்டனோடு ஆரியப்பட்டனோடு அழகுடைய தேவரே
மாடனோடு மாயாண்டி சுடலையோடு மாயாண்டி சுடலையோடு சத்ராரி முண்டனோடு சாமத்துறையோடு சாமத்துறை ஒண்டிக்கள்ள இருளப்பன் ஒளிமுத்து பரவேசம் ஒளிமுத்து பலபேசம் சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கிலி பூரத்தார் சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கிலி பூதத்தான் ஆகாச போத்தியோடு ஆகாச போத்தியோடு ஆரிய முத்துப்பட்டவராயரோடு முத்துப்பட்டனோடு பட்டாணி சுடலையோடு பட்டாணி சுடலையோடு ஆண்டவரான ஈசன் மகரான மாயாண்டி மகனான மாயாண்டி சுடலை ஐயன் படை தேவாரிகள் எல்லாம் ஆராளி போட்டு வருகிறான் 1008 தேவதையும் ஆதாளி போட்டு வருகிறார் ஆரியங்காவ் ஐயா வாசல் இருந்து ஆயிரங்காவ் ஐயன் வாசல்ல இருந்து பெறப்பட்டு வருது ஆரியங்காவ் ஐயா இருக்காரே இருக்காரு அந்த ஆரியங்காவ் ஐயனுடைய வாசல் இருந்து வாசலிலே வந்து ஐயன் படை தேவாரிகள் எல்லாம் தனக்கு வெள்ள குதிரைகளோடு ஓடு கோடு என்று ஒல்லாத மாயாண்டி சுடலை ஒல்லாத மாயாண்டி சுடலை ஆக்கி வரம் அடிக்கி வரம் அதிக கோடி வரங்களை வாங்கினான் கொல்லவரம் வெல்லவரம் கொடுக்கு வரம் அழிக்கு வரம் கொடுக்கு வரம் அழிக்கு வரம் தீராத நோய்கள் எல்லாம் திருடியிட்டாது இருக்கக்கூடிய வரம் திருநீட்டா தீர்க்கக்கூடிய வரம் அவன் வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறாரே மாயாளி எங்க எங்க ஏகி வாரா எங்க எங்க ஏகி வாரா ஈகமகள் சுடலை ஐயா ஐயா